இந்த வண்டி இந்த பிராண்டு இந்த டீலர் இப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. இங்கே நான் பார்த்த எல்லா கொட்டேஷன்லையுமே நான் செக் பண்ண வேல்யூவை விட அவங்க கொடுக்குற கொட்டேஷனில் இருக்க இன்சூரன்ஸ் வேல்யூங்கிறது அதிகமாக தான் இருக்குது. எந்த ஒரு டீலராலையும் அந்த கன்சியூமர் ஆஃபரை தவிர எந்த ஒரு டீலராலையும் எக்ஸஸாக எக்ஷோரூமில் ஆஃபருங்கிறது கொடுக்கவே முடியாது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸில் நான் இங்கே கொட்டேஷன் வாங்கினதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன் ரோட் காஸ்ட்னு இவங்க டீலர் சொல்லக்கூடிய விஷயங்களில் எதுலெல்லாம் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும், அதை எப்படி கம்மி பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் விலர்ஸ், எல்லாரும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு கெட் மோர் ஆஃபர் இன் ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதிகமான ஆஃபர் ஆன் ரோட் காஸ்ட்டில் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை ஆன் ரோட் காஸ்ட்டு ஸ்கேம் அப்படின்னு கூட இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ஆன்லைனில் நான் ப்ரைஸ் செக் பண்ணதை விட ஷோரூமில் போய் நான் கொட்டேஷன் வாங்கும்போது அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஷோரூமில் கொட்டேஷன்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ கொட்டேஷன்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கொட்டேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஆன் ரோட் காஸ்ட்னு இவங்க டீலர் சொல்லக்கூடிய விஷயங்களில் எதுலெல்லாம் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும், அதை எப்படி கம்மி பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டீலரால் எந்தெந்த விஷயங்களை ஆஃபராக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு டீலர் கேட்சியான நிறைய வேர்ட்ஸில் ஆஃபர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் கேஷ் டிஸ்கவுண்ட், கன்சியூமர் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆர் ஸ்கிராப்பேஜ் பாலிசி. இது ரெண்டாவதாக இருக்குது. நீங்கள் ஒரு பழைய வெஹிக்கிளை கொடுத்துட்டு புது வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த பழைய வெஹிக்கிள் மார்க்கெட் ப்ரைஸை காட்டிலும் கூடுதலான ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் போனஸ். அப்படி இல்லை உங்கள் வெஹிக்கிள் ஸ்கிராப் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கிராப்பேஜ் பாலிசின்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. இதுதான் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடியது. பட் உண்மையிலேயே எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு வேலிடானதான்னு கேட்டால் அதுலேயே சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் எக்ஸ்சேஞ்ச் போனஸை பற்றி இந்த வீடியோட கடைசியில் நான் பேசுகிறேன். அதோட விளக்கத்தை நான் கடைசியில் பேசுகிறேன். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்ஸு. ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, இல்லை ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ்எம்இ வச்சுருக்கீங்க, ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, இல்லை விவசாயியாக இருக்கீங்கன்னா அதுக்குமே ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரு சில பிராண்டும் இருக்குது. அதுதான் கார்ப்பரேட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக லாயல்ட்டி ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே பிராண்டுக்குள்ளே அடுத்து கார் மாற்றுறீங்க அப்படின்னும் போது, நீங்கள் ஒரு மாருதியில் ஒரு வேகனார் வச்சுருக்கீங்க, இப்போ ஒரு ஷிஃப்ட்டோ இல்லை பலினோவோ போய் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த பிராண்டுக்குள்ளேயே நீங்கள் அடுத்தடுத்து கார் மாற்றும் போது அந்த லாயல்ட்டி ஆஃபர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் காரை எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பழைய காரோட ஓனர்ஷிப் அந்த ஆர்சி புக்கை கொடுத்தாலே இந்த ஆஃபரை உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது பிராண்டு கொடுப்பாங்க. இதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்க்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பிராண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுப்போம் சார், அப்போ நாங்கள் லாயல்ட்டி ஆஃபர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கலனா தான் எங்களால் லாயல்ட்டி ஆஃபர் கொடுக்க முடியும், ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய பிராண்டும் இருக்குது. சில பிராண்டில் ரெண்டுமே கொடுக்கக்கூடியதும் இருக்குது. ஸோ லாயல்ட்டி ஆஃபரும் உண்டு சார், நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, ஏன்னா எங்கள் பிராண்ட் காரை நீங்கள் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் எங்கள்கிட்ட நீங்கள் காரை எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கறனால நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் போனஸும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டும் இருக்குது. அதாவது ஒரு சில பிராண்ட் ரெண்டு ஆஃபரும் கொடுப்பாங்க, ஒரு சில பிராண்ட் ஒன்லி லாயல்ட்டி இல்லைனா ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்து இந்த அப்கிரேட் ஆஃபர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது சில பிராண்ட் குறிப்பாக சொல்லணும்னா ஹியூண்டாய் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் ஆஃபர் அப்படின்னு அது கொடுப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரீங்க, இல்லை ஒரு ஹேட்ச்பேக்லேருந்து எஸ்யூவி வரீங்க, இல்லை ஒரு எப்படி சொல்ல ஒரு அல்டோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வேகனார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து ஒரு i20 வரீங்க அப்படின்னும் போது இந்த அப்கிரேட் ஆஃபர், நீங்கள் அந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதோட ஆர்சி புக்கை கொடுத்தாலே போதும், உங்களுக்கு அப்கிரேட் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆஃபரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு சில பிராண்டில் கொடுக்குறாங்க. அது குறிப்பாக ஹியூண்டாயில் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக சர்வீஸ் பேக் நாங்கள் ஆஃபராக தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சில பிராண்ட் உண்மையிலேயே சர்வீஸ் பேக் ஆஃபர் தர பிராண்ட் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். குறிப்பாக ஸ்கோடா மாதிரியான பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேக் ஆஃபராக தர பிராண்ட்ஸ் இருக்குதான். ஆனால் சில டீலர் உங்களோட கன்சியூமர் ஆஃபரை
சர்வீஸ் பேக் ஆஃபராக கொடுக்குற சில டீலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கன்சியூமர் ஆஃபர் ஒரு காருக்கு வந்து 30,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். அதை 30,000 உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்காம அதுக்கு பதிலாக கன்சியூமர் ஆஃபரை வந்து அதாவது சர்வீஸ் பேக்கேஜை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ சார் உங்களுக்கு சர்வீஸ் பேக்கேஜை நாங்கள் ஆஃபராக தரோம், கேஷ் டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது சார், எங்கள்கிட்ட சர்வீஸ் பேக் மட்டும்தான் ஆஃபர் அப்படின்வாங்க. பட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுவுமே இருக்குது. இதை வந்து ப்ளே பண்ணக்கூடிய டீலர்ஸ் வந்து இருக்காங்க. நான் இப்போ ஃபேக்காக சர்வீஸ் பேக் ஆஃபராக தரோன்னு சொல்லி ப்ளே பண்ணக்கூடிய டீலர்ஸும் இருக்காங்க தான். நான் குறிப்பாக யாரையும் குறிப்பிடல, ஒரு சில டீலர் வந்து பண்ணுவாங்க. உங்கள் கன்சியூமர் ஆஃபரை கொடுக்காம அதுக்கு பதிலாக சர்வீஸ் பேக் கொடுக்கக்கூடிய டீலர்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்ததாக சொல்கிறது என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் ஆஃபர், இதை பற்றி நான் வரேன். இந்த இன்சூரன்ஸ் ஆஃபரை பற்றியும் நான் வரேன். ஸோ இதுதான் ஒரு பிராண்டால் சொல்லக்கூடிய ஆஃபர்ஸ். ஒரு நீங்கள் ஷோரூமுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது, சார் உங்களுக்கு கன்சியூமர் ஆஃபர் தரோம், கார்ப்பரேட் ஆஃபர் தரோம், இன்சூரன்ஸ் ஆஃபர் நாங்கள் தருவோம், இது லாயல்ட்டி போனஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம், அப்படி இப்படின்னு இந்த மாதிரியான பல ஆங்கில வார்த்தைகளில் வந்து உங்களுக்கு ஆஃபர் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கக்கூடிய கொட்டேஷனில் இருந்து நம்ம இந்த பிரேக்கப்பை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்க, கொட்டேஷன் வாங்குறீங்க. ஸோ நானும் போய் சில ஷோரூமில் கொட்டேஷன்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகும். நான் எந்த ஒரு டீலர் பேரையும் காட்ட விரும்பலை, நான் ஜென்ரலாக தான் காட்டுறேன். நான் ரேண்டமாக தான் வாங்கியிருக்கேன். இன்னும் சொல்லணும்னா தஞ்சாவூருக்குள்ளே மட்டுமே வாங்கலை. என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய ப்ரைஸ் லிஸ்ட்டுமே நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, சில மதுரையில் போய் நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துருப்போம், அங்கே ப்ரைஸ் லிஸ்ட் வாங்கி வைப்போம்ல, அந்த ப்ரைஸ் லிஸ்ட்லாம் கூட நான் கையில் வந்து வச்சுருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்கு. இதில் நான் டீலரோட பேரை வந்து பிளர் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் எல்லா டீலரும் பண்ணுறாங்க அப்படின்னு நான் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கலை. நீங்கள் ஒரு கஸ்டமராக இருக்கீங்கன்னா இந்தந்த வழிகளில் நீங்கள் ஆஃபர் கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் ஒரு புரிதல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மகேந்திரா டீலர்கிட்ட வந்து கொட்டேஷன் வந்து வாங்கியிருக்கேன். 7XOவோட AX7 அதுக்கு வந்து வாங்கியிருக்கேன். டீசல் மாடலுக்கு வந்து வாங்கியிருக்கேன், 7 சீட்டர் மாடலுக்கு. ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்கினோன்னா அதில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் வந்து கொட்டேஷனாக எழுதி கொடுக்கக்கூடிய டீலர்ஸ் இருக்காங்க. நிறைய இடங்களில் இந்த மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய டீலர்ஸ் வந்து இருக்காங்க. நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அவங்க ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. சார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சார், இதுதான் சார் நீங்கள் வாங்குகிற ப்ரைஸு, இதில் இருந்து உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் லெஸ் பண்ணி கொடுப்போம் சார் அப்படின்னு கையில் எழுதி கொடுக்கக்கூடிய டீலர்ஸ் வந்து இருக்காங்க. எனிவே நீங்கள் வந்து ஒரு கொட்டேஷன் வாங்கினீங்கன்னா அதில் மேஜராக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க, டிசிஎஸ் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் லைஃப் டேக்ஸ் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க, அடுத்து எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி, ஆக்சரிஸ், RSA, ஃபாஸ்டேக், இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் பே பண்ணி தான் ஒரு காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் பொதுவாக ஒரு டீலரில் கொட்டேஷன் வாங்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்ப்ளிட் அப் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் விஷயத்துக்கு வருவோம். இதில் வந்து மேஜராக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீலரால் எக்ஸ்ஷோரூமை குறைச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு தான் இருக்கும். அதில் எதை கம்மி பண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கன்சியூமர் ஆஃபரை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் வாங்கியிருக்க மாடலுக்கு 18,95,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவல் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு. இதில் நீங்கள் கன்சியூமர் ஆஃபர், கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு வாங்குறீங்களே, அது ஒரு 40,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், அதை இன்வைஸில் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கு இன்வைஸ். ஸோ இந்த எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு தான் அவங்க இன்வைஸ்ன்னு கொடுப்பாங்க. அதில் இந்த 18,95,000 இன்வைஸாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கன்சியூமர் ஆஃபரை லெஸ் பண்ணி, நான் 18,95,000 ஒரு 50,000 அவங்க ஆஃபராக கொடுக்குறாங்கன்னா 18,45,000 மட்டும்தான் உங்களுக்கு இன்வைஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதை தவிர எந்த ஒரு டீலராலையும், அந்த கன்சியூமர் ஆஃபரை தவிர எந்த ஒரு டீலராலையும் எக்ஸஸாக எக்ஸ்ஷோரூமில் ஆஃபருங்கிறது கொடுக்கவே முடியாது. நீங்கள் வந்து போய் பார்கெயின் பண்ணலாம். 18.5 லட்ச நீங்கள் எனக்கு ஒரு 18 லட்ச ரூபா இந்த எக்ஸ்ஷோரூமை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த டீலராலையும் பண்ண முடியாது. அதனால் எக்ஸ்ஷோரூமில் விலையை குறைங்கன்னு சொல்லி சண்டை போடாதீங்க. ஸோ அதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை வந்து சொல்கிறேன். எக்ஸ்ஷோரூமில் கன்சியூமர் ஆஃபரை லெஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு டீலரால் கொடுக்க முடியும். கன்சியூமர் ஆஃபரை நீங்கள் ஒரு வேளை சார் நான் வந்து எனக்கு கன்சியூமர் ஆஃபரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்வைஸ் டெலிவரி எடுக்கும்போது வாங்கி பாருங்கள். உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷனில் இருக்க அதே அமௌண்ட்டுக்கு இன்வைஸ் கொடுத்துருக்காங்களான்றதை வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் ஒரு 40,000 ஒரு பிராண்ட் ஆஃபர்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதை 100% அந்த டீலர்
உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அது இன்வாய்ஸில் லெஸ் ஆகி தான் இன்வாய்ஸ் எடுக்கவே முடியும். அதை சேர்த்து இன்வாய்ஸ் எடுக்க முடியாது. அதாவது உங்களுக்கு 40,000 கொடுக்காம அதை இன்வாய்ஸில் சேர்த்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸில் உள்ள காஸ்ட்டுங்க தான் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு. அதில் கன்சியூமர் ஆஃபரில் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஒரே எக்ஸ்ஷோரூம் தான் இருக்கும். மிஞ்சி போனால் 600 500 வித்தியாசங்கள் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு லான்ச் பண்ணுவாங்க. 4,99,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் ஆரம்ப விலை அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்களே. இது இந்தியா முழுவதுமே சில கார்ஸுக்கு ஒன்றாவே இருக்குது. நீங்கள் டெல்லியோட ப்ரைஸு 4,99,000னா தமிழ்நாடு ப்ரைஸும் 4,99,000 இருக்கும். இத்தனைக்கும் அந்த கார் டெல்லியில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதான். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரே எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டை கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்களும் இருக்குது. பட் நம்ம வந்து தோராயமாக எடுத்து பண்ணீங்க, சென்னைக்கு செக் பண்ணுறீங்க, தஞ்சாவூர் செக் பண்ணுறீங்கன்னா சில இடங்களில் ஒரு முன்ன பின்ன 500-600 வித்தியாசங்கள் வரும். பட் இந்த எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு தான். ஸோ அடுத்ததாக இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஆஃபர் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது எப்படி கேட்டு வாங்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆன்லைனில் நிறைய இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து இருக்குதா. நான் அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாலிசி சந்தை எடுத்துப்போமே. ஸோ அந்த இன்சூரன்ஸ் எடுத்துப்போனா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த வீடியோ அதுக்கான ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸில் ஒரு பிராண்டுக்கிட்ட போய் ஒரு டீலர்கிட்ட போய் ஆஃபர் கேட்கும்போது உங்கள் காருக்கான ஆக்சுவல் இன்சூரன்ஸ் காஸ்ட் எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்கெயின் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலிடாக இருக்கும். நான் அதுக்காக இந்த பாயிண்ட்டை வந்து சொல்கிறேன். நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு ரேண்டமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் வெப்சைட்குள்ளே வந்து போய்க்கங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் உள்ளே போன உடனே நியூ காரை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு என்ன வாகனம் உங்களோட நம்பர்லாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதாவது சேஸ் நம்பர்லாம் போட வேணாம், நியூ காருன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களோட இன்சூரன்ஸை வந்து பார்க்க முடியும். நான் இப்போ வந்து 7XOவோட AX7Lோட இன்சூரன்ஸ் காஸ்ட்டை நான் வந்து செக் பண்ணுறேன். அப்படியே இருங்க. நான் வந்து இதில் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பம்பர் டு பம்பர், நில் டிப்ரிஷியேஷனு, ஸோ ரிட்டன் டு இன்வாய்ஸ், நான் எல்லாத்தையுமே வந்து இதில் பாலிசியில் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணதில் எனக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமான வேல்யூவே சொல்கிறேன், நான் கம்மியான வேல்யூ சொல்லலை. ஐசிஐசிஐ லம்பார்டில் 87,000 இன்சூரன்ஸ் போடலாம். இதுதான் அதிகபட்சமான ப்ரைஸாக வந்து இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ கம்மியான விலையும் இருக்குது. நான் அதிகபட்சமான ப்ரைஸை வந்து சொல்கிறேன். அதாவது மகேந்திராவோட 7XOவோட AXL மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு 87,000 அதிகபட்சமாக நான் இருக்கிற எல்லா ஆடான்ஸையும் ஆட் பண்ணி 87,000 இன்சூரன்ஸ் போடலாம் அப்படின்னு வந்து காமிக்குது. ஆனால் எனக்கு கொட்டேஷனில் கொடுத்துற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,27,000. ஸோ இது வந்து நான் இந்த வண்டி இந்த பிராண்டு இந்த டீலர் இப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. இங்கே நான் பார்த்த எல்லா கொட்டேஷன்லேயுமே நான் செக் பண்ண வேல்யூவை விட அவங்க கொடுக்குற கொட்டேஷனில் இருக்க இன்சூரன்ஸ் வேல்யூங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் வந்து நான் இப்போ 87,000 இங்கே 1,27,000 ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 பக்கம் கூடுதலாக போட்டிருக்காங்க இங்கே கொட்டேஷன் நான் வாங்கினதில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ஒரு ஆன்லைனில் உள்ள ஒரு இன்சூரன்ஸ் வெப்சைட்டில் போய் ஒரு புது கார் நீங்கள் வாங்கக்கூடிய மாடலுக்கு எல்லா ஆடான்ஸும் சேர்த்தா என்ன இன்சூரன்ஸ் காஸ்ட் வருதுங்கிறத செக் பண்ணிக்கிட்டு, சார் நான் ஆன்லைனில் செக் பண்ணேன், எனக்கு இவ்வளோ தான் இன்சூரன்ஸ் வேல்யூ வருது, எனக்கு இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் எனக்கு அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் ஆன்லைனில் எடுங்கன்னு நான் சொல்லலை, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறதும் இல்லை ஷோரூம்லேயே எடுக்கிறது உங்களோட விருப்பம். ஷோரூமில் எடுக்கிறது இன்னும் நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒன் ஸ்டெப்பாக எல்லாமே முடிஞ்சிரும்ல, ஒரே இடத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஷோரூமில் எடுக்கிறது நல்லது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஷோரூமில் வந்து அணுகி சொல்லலாம், சார் நான் ஆன்லைனில் செக் பண்ணேன், அதை விட உங்கள் காஸ்ட் 40,000 பக்கம் கூட வருது, இல்லை 20,000 பக்கம் கூட வருது, எனக்கு இதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, நான் உங்கள்கிட்டே இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன், இல்லைனா நான் வெளியில் இன்சூரன்ஸ் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ வந்து அவங்க ஓகே, நம்ம ஒரு டீலர் கஸ்டமர் சொல்கிறது கரெக்டு, நம்ம ஏதாவது இதுக்கு இந்த டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்சூரன்ஸில் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணலான்னு சொல்லி மேனேஜர்கிட்டலாம் பேசி ஒரு 40,000 கூடுதலாக கொடுக்குற இடத்துல ஒரு 20,000 அவங்க குறைச்சிப்பாங்க, இல்லை 20,000 குறைச்சிக்கிட்டு இன்சூரன்ஸ் அப்படின்றது அதில் ஒரு டிஸ்கவுண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ இன்சூரன்ஸை நான் சொன்ன வழியில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். அடுத்தது மேஜராக டிசிஎஸ் அப்படிங்கிறது. இது என்னப்பா டிசிஎஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ யூஸ்வலாகவே
10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களோட பேன்லாம் கொடுத்துருப்பீங்க, அதில் டிசிஎஸ் அமௌண்ட்டுங்கிறது பிடிச்சிருப்பாங்க. அதாவது 1% 10 லட்ச ரூபா கார் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபா டிசிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. இந்த டிசிஎஸ்ஸை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபாய் கார் வாங்குற நபர்கள் ஐடி கட்டியிருப்பீங்க, இல்லைனா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பீங்க. அவங்க அதாவது டேக்ஸ்னு ஒன்று பே பண்ணுவீங்க, கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு டேக்ஸ் ஒன்று பே பண்ணிட்டு இருப்பீங்களே. ஸோ இப்போ அந்த டிசிஎஸ் அமௌண்ட்டை வந்து உங்களோட பேனில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த வருஷம் அந்த மே மாதம் போல் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம்ல, அப்போ நீங்கள் வந்து பே பண்ணி அந்த டிசிஎஸ் அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இந்த டிசிஎஸ் அமௌண்ட்டுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடியது. அதை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் உங்களோட பேனை காமிச்சு என்னோடய வருமானம் இது அப்படிங்கிற செலவு கணக்கெல்லாமே வந்து காமிச்சிட்டு அந்த டிசிஎஸ் அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்டுங்கிறது வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாத ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டிசிஎஸ் அமௌண்ட்டுக்கான டேக்ஸை வந்து ஒரு ஆடிட்டரை பிடிச்சி, என் பேனில் ஒரு 12,000 ரூபா டேக்ஸ் இருக்குது சார், டிசிஎஸ் வந்து இருக்குது, அதை கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு அந்த வருஷம் உங்களுக்கு ஐடியை கட்டிட்டு அவங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீ ஒரு 1000 ரூபாய் 2000 சம்திங் கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பணம் அடுத்த ஒரு 2-3 மாதங்களில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இது மூலியமாக நீங்கள் அந்த டிசிஎஸ் அமௌண்ட்டை வந்து உங்களால் வாங்கிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லுவேன். இது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய கார்ஸுக்கு 100% எல்லா பிராண்டும் வாங்கக்கூடியதான். ஸோ டிசிஎஸ்க்கு வந்து நீங்கள் கார் வாங்கும்போது ஆஸ் யூஷுவல் ஆதார் பேன் கேட்பாங்க. அதனால் பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க. யார் பேரில் கார் வாங்குறீங்களோ அவங்க பேரில் உள்ள பேனில் அந்த டிசிஎஸ் அமௌண்ட்டை வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ அடுத்தது மெயினாக பேச வேண்டியது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் தான். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸில் நான் இங்கே கொட்டேஷன் வாங்கினதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸில் எப்படி நீங்கள் ஒரு ஆஃபர் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கும் வீடியோவில், ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, சளி ஜுரம் இதெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. பட்டு வீடியோஸ் பண்ணி தானே ஆகணும் எப்படி இருந்தாலும், அதனால தான் பண்ணுறேன். தவறாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை அப்படின்னா. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் எப்படி ப்ரைஸை வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 லட்ச ரூபாய்க்கு உட்பட்ட காருக்கு 12%, அதாவது உங்களோட எக்ஸ்ஷோரூம் வேல்யூ 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் 12% செலுத்துவீங்க. இதுவே 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய காருக்கு 13%, 10 லட்சத்துலேருந்து 20% இருக்கக்கூடிய எக்ஸ்ஷோரூம் வேல்யூ இருக்கக்கூடிய காருக்கு 18%, இதே 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய காருக்கு 20% ஆர்டிஓ டேக்ஸ் அப்படிங்கிறது பே பண்ணுவீங்க. ஸோ ஆர்டிஓ டேக்ஸுக்கு இந்த டேக்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் பே பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே வந்து ஒரு செலான் வந்து ஷோ ஆகும். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு டீலர்ஷிப்பில் இருந்து ஆர்டிஓக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பேமெண்ட். இதுதான் இ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேமெண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான் ஆர்டிஓக்கு போய் சேரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆர்டிஓக்கு போகக்கூடிய அமௌண்ட்டு இதில் குறிப்பிடப்பட்ட அமௌண்ட்டு தான். என்னென்ன வேல்யூ அதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நியூ கார் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அப்புறம் இந்த ஸ்மார்ட் கார்டு ஃபீ அப்படின்றது கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் யூசர் சார்ஜஸ் அப்படின்னு போடுவாங்க, போஸ்டல் ஃபீ, ஏன்னா இப்போ வந்து எல்லாமே போஸ்டலில் தான் அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த டேக்ஸ்க்கான அமௌண்ட் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்ததாக ரோட் சேஃப்டி ஃபீ அப்படிங்கிறது ஒன்று வசூலிக்கிறாங்க. ஸோ ரோட் சேஃப்டி ஃபீ வந்து 2250 ரூபா, ஒரு 600 ரூபா, அப்புறம் ஒரு 200 ஒரு 1050 ரூபா கூடுதலாக இருக்கும். அதாவது உங்களோட இந்த டேக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, எக்ஸ்ஷோரூமில் இருந்து, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் அப்படியே வந்து சொல்லிடுறேன், இந்த 7XOவே எடுத்து சொல்கிறேனே. ஸோ 18,95,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் விலை அப்படிங்கிறது வருது. இதில் தான் எனக்கு 50,000 ரூபா ஆஃபர் கொடுத்துட்றாங்களே, அப்போ இதை 50,000 கழிச்சிட்டு தான் நான் கட்டுவோமான்னு கேட்டால் அது கிடையாது. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு பிராண்ட் ஆஃபருன்றது கொடுத்தாலும் இந்த கொட்டேஷனில் குறிப்பிட்டப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்ஷோரூம் அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆர்டிஓவில் உங்களோட வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. உங்களுக்கு 50,000 ஆஃபர் கொடுத்தாலும் சரி, 1 லட்ச ரூபா ஆஃபர் கொடுத்தாலும் சரி, அதை கழிச்சிட்டுலாம் கட்ட மாட்டீங்க. ஸோ 18,95,000 ரூபா. ஸோ இதோட காஸ்ட் வந்து 8 லட்ச ரூபாய்க்கு, அதாவது 20 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய காரு. அதனால் இதுக்கு வந்து 18% டேக்ஸ் அப்படிங்கிறது வரும். 18% டேக்ஸ் அப்படிங்கிறது போட்டோம்னா 3,41,000 ரூபா இந்த வெஹிக்கிளுக்கு நீங்கள் டேக்ஸ் அப்படிங்கிறது பே பண்ணுவீங்க. இது இல்லாமல் இது கூட என்னென்ன அமௌண்ட் பே பண்ணுவீங்கன்றதை சொன்னேன். ஸோ ஒரு 2,250 ரூபா ப்ளஸ் 2,250 ரூபா, அடுத்து ஒரு 1,050 ரூபா கூடுதலாக அதுக்கு பண்ணுவீங்க. ஸோ 3,44,400 ரூபாங்கிறது நீங்கள் ஆர்டிஓக்கு பே பண்ணுவீங்க.
பட் எனக்கு இங்கே கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3,52,000 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கூட இருக்குது பார்த்தீங்களா? நான் இதை மட்டும் வந்து சொல்லலை, நான் இப்போ அப்படியே கையில் வந்து வந்து நான் வந்து ஒரு ஃபோக்ஸ் வேகனோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து வச்சுருக்கேன். நான் அதுக்கும் சொல்கிறேனே, இது வந்து பழைய ப்ரைஸ் லிஸ்ட்டு தான், பட் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்ல போகிறேன். இதோட கம்ஃபோர்ட் லைன், அதாவது டைகனோட கம்ஃபோர்ட் லைன் மாடல் 10,99,000 எக்ஷோரூம் விலை அப்படிங்கிறது. இது எப்படி கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். இது வந்து 10,99,000னா அப்போ இதுக்கு நம்ம பே பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதுவே 18 லட்ச ரூபா, 18% தான். ஸோ 10,99,000 இன்ட்டு 18% டிவைடு 100, 1,97,000 பக்கம் கட்டணும். 2,250 ரூபா ரோட் சேஃப்டி ஃபீயும் கூடுதலாக ஒரு 1,050 ரூபாயும் கட்டுவோம். ஸோ 2,01,120 ரூபா நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட். பட் இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து இவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க 2,01,282 ரூபா. அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படியே வந்து போட்டிருக்காங்க. ஃபாஸ்டேக் மட்டும் 600 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதில் எக்ஸஸாக இவங்க வந்து எதுவுமே வந்து போடலை ஃபோக்ஸ் வேகனை பொறுத்த வரைக்கும். அப்படியே கியாவோட ப்ரைஸ் லிஸ்ட் நான் வச்சுருக்கேன், அதுலேயும் நான் பார்த்துட்றேன். ஸோ இவங்களும் வந்து ரோட் டேக்ஸ் அப்படிங்கிறத பிரித்து தான் வந்து போட்டிருக்காங்க, ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ங்கிறத தனியாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சில டீலரில், நான் எல்லாரையுமே வந்து இப்படி தான் பண்ணுவாங்கன்ற சொல்ல, நான் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட்டும் என்கிட்ட வந்து இருக்குது. பட் கூடுதலாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட்டும் என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட எக்ஷோரூம் வேல்யூவில் இருந்து ஆர்டிஓக்கு பே பண்ணக்கூடிய அந்த டேக்ஸ் அமௌண்ட் நான் டிஸ்பிளேல காட்டுறேன் உங்களுக்கு, எந்தெந்த இதுக்கு எந்தெந்த டேக்ஸ் அமௌண்ட் வருங்கிறது. அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு ரோட் சேஃப்டி ஃபீ ஒரு 2,250, கூடுதலாக ஒரு 1,050 ரூபாயை டோட்டல் பண்ணிவிட்டு, இவ்வளோ தான் சார் நீங்கள் ஆர்டிஓக்கு கட்டுவீங்க, நீங்கள் கூடுதலாக இந்த ஒரு 10,000 இருக்குது, இந்த 12,000 ரூபா இருக்குது, இது எதுக்காக வசூலிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஹேண்ட்லிங் சார்ஜஸ் சார் அப்படின்வாங்க. நாங்கள் காரை எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், பிடிஏலாம் செக் பண்ணுறோம், அதுக்காக நாங்கள் வசூலிக்கிற சார்ஜஸ் சார் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது அதாவது யோசிச்சு பாருங்கள், அவங்கள்ட்ட நம்ம பொருள் வாங்குறோன்னா அவங்க தான் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரணும், அதுக்கு ஏன் காசு அப்படின்னு நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். இந்த அமௌண்ட்டை எனக்கு லெஸ் பண்ணி கொடுங்க, இல்லை இந்த அமௌண்ட்டை எனக்கு ஆஃபருங்கிறது கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டு ஆஃபர் அப்படிங்கிறது பெறலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ரோட் டேக்ஸில் இருக்கக்கூடிய விஷயம். இதை நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சமீபமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், ஏன்னா ஆஃப்டர் ஜிஎஸ்டி ப்ரைஸ் ட்ராப்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில கார்லாம் டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இப்போயுமே மேனுஃபேக்சரிங் டிலேனால டிமாண்டாக இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு மாருதியில் இருக்கக்கூடிய கார்ஸை வந்து குறிப்பிடலாம். பலினோ, ஃப்ரான்ஸ் மாதிரியான காரு, அதுக்கப்புறம் மகேந்திராவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தார்ராக்ஸாக இருக்கட்டும், 7XOவாக இருக்கட்டும், கியாவை பொறுத்த வரைக்கும் செல்டாஸ் பயங்கர டிமாண்டாக இப்போ இருந்துகிட்ருக்கு. டாட்டாவில் சியரா வந்து குறிப்பிடலாம், ரொம்ப டிமாண்டாக இருக்குது, கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் மேபி கிரிட்டா வந்து சொல்லலாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து நல்ல டாப் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நல்ல செல்லாகக்கூடிய ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து உடனே வெஹிக்கிள் வாங்கணும், வெயிட்டிங் பீரியட்லாம் வந்து இருக்குது, நம்ம இந்த காரை இந்த ஷோரூமில் வண்டி வாங்கணும் அப்படின்னு நம்ம போய் கேட்கும்போது டீலர் சைடில் இந்த விஷயத்த மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி 100% நீங்கள் போட்டு தான் சார் ஆகணும், அது போடாமல் நாங்கள் வண்டி தரமாட்டோம். பேசிக் அக்சரிஸ் ஒரு 12,500 இருக்குது, இல்லை 15,000 இருக்குது, அது நீங்கள் எங்கள்கிட்ட தான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஃபாஸ்டாக் விட்டுருங்க, அது போட்டு தான் ஆகணும், அது 600 தான், அது பெரிய விஷயம் இல்லை. 600 500 சில டீலர் வாங்குறாங்க. ஆர்எஸ்சியை கண்டிப்பாக எங்கள்கிட்ட போட்டு தான் சார் ஆகணும், நாங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் சார் நாங்கள் வண்டி இது வந்து தருவோம், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்து தான் சார் ஆகணும் அப்படின்னு புஷ் பண்ணக்கூடிய டீலர்ஸ் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஃபாஸ்ட் செல்லிங் மாடலுக்கு இந்த விஷயம்ன்றது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷோரூமில் வந்து விற்காத ஒரு கார் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு நான் என்ன காரை சொல்லலாம், இப்போ முன்னாடி மாருதியில் வந்து சியாஸ் விற்காது, அந்த சியாஸ்க்கு ஒரு கஸ்டமர் வந்து ஆஃபர் கேட்குறாங்கன்னா அந்த காரை தள்ளி விடுறதுக்காக எக்கச்சக்கமாக ஆஃபர் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. இன்றைய சூழலில் மாருதியோட ஸ்விஃப்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கேட்டன் எடுத்துக்கலாம், இல்லை செலிரியோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸே குறைஞ்சிட்டாங்க, அதை கேட்டு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்கன்னும் போது அந்த கஸ்டமருக்கு இருக்கிற ஸ்டாக்கை தள்ளுறதுக்கு என்னெல்லாம் ஆஃபர் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஆஃபர் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சரி, ஆஃபர் தான் கொடுக்கல அப்படின்னாலும் எங்கள்கிட்ட ஆக்சரிஸ் போடணும், எங்கள்கிட்ட நீங்கள்
எக்ஸ்டர்னல் வாரண்டி கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இன்னைய தடவை இப்போ இருக்க சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, எக்ஷோரூம் காஸ்ட்டை நீங்கள் டீலர்கிட்ட பே பண்ணணும். இன்சூரன்ஸ் டீலர்கிட்ட எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் விருப்பம். பட் அது டீலர்கிட்டே எடுத்துங்க, நல்ல விஷயந்தான். ரோட் டேக்ஸுக்கு பே பண்ணணும், ஃபாஸ்டேக் இருக்கணும். இது 4 விஷயத்துக்கு நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்கள் காரை நீங்கள் டெலிவரி எடுத்துடலாம். ஓகேங்களா? பட் இதை மீறி நீ எக்ஸஸாக பே பண்ணாதான் நான் கார் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க வேறு டீலர்கிட்ட யார்கிட்டையாவது போய் விசாரித்து நீங்கள் காரை வந்து வாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சமீபமாக நான் நிறைய பேர்கிட்ட எனக்கு கொட்டேஷன் அனுப்பிச்சு ஆஃபர் கேட்கும்போது, சார் நான் வாரண்டி வேணான்னு சொல்கிறேன், ஆனால் அந்த ஷோரூமில் போட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்னோடது டாப் எண்ட் மாடல் தான், நான் வந்து எடுத்துருக்கிறதே டாப் மாடல், அதுக்கு நான் ஏன் 20,000 ரூபாய்க்கு அக்சரிஸ் போடணும்? ஒன்றுமே இல்லையே சார், சீட் கவரு ஒரு 6,500 7,000 ஒரு 8,000 9,000 வருது. மேட்டுக்கு வந்து நான் கட் மேட்டு தான் வந்து போட போகிறேன், மட்ஃப்ளாப் போட்டால் போதும், அது மொத்த வேல்யூ எடுத்துனாலே 12,000 தான் சார் வருது. எக்ஸஸாக 8,000 ரூபாய்க்கு நீங்கள் அக்சரிஸ் போட்டு தான் சார் ஆகணும்னு என்னைய சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழலாக இருக்குது. அப்படி சொல்லக்கூடிய கார் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது நான் பார்த்த வரைக்கும் ஃபாஸ்ட் செல்லிங் காராக தான் இருக்குது. ஒரு பலினோக்கு இப்போ டிமாண்டாக இருக்குன்னா அதுக்கு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் ரொம்ப டிமாண்டாக இருக்குன்னா அந்த கார் வாங்குற கஸ்டமர்கிட்ட இதை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட போட்டு தான் ஆகணும், அக்சரிஸ் போட்டு தான் சார் ஆகணும், அப்படி இல்லைன்னா எங்களால் வண்டி தர முடியாது சார், எங்கள்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இன்றைய தேதியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்கலாம் எந்தெந்த விஷயங்கள் ஆஃபருங்கிறது பெற முடியும் அப்படிங்கிறது. கன்சியூமர் ஆஃபரை எக்ஸ்ஷோரூம் வேல்யூவில் தான் கழிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் ஒரு வெஹிக்கிள் பழைய வெஹிக்கிள் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போனஸாக கொடுத்துட்டு வாங்குறீங்க அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பேசுகிறேன்னு சொன்னால அதை பேசிடுறேன். எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய வாகனத்தை கொடுக்குறீங்க, அதோட மார்க்கெட் வேல்யூ 2.5 லட்ச ரூபா இருக்குது, பிராண்டு வந்து ஒரு 30,000 ரூபா ஆஃபர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படின்னா 2.5 + 30 2,80,000 ரூபா இதுதான் உங்களுக்கு கொடுக்கணும். பட் இதை கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக எந்த டீலரும் அப்படி கொடுக்குறதில்ல. மார்க்கெட் வேல்யூ 2.5 லட்ச ரூபா, அப்போ உங்கள் காருக்கு 2,20,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 30,000 சேர்த்து சார் 2.5 லட்ச ரூபாய்க்கு காரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ உள்ள நிலவரம் சூழலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸே ஒரு ஸ்கேம் மாதிரி தான் எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. சார் நான் போய் விசாரித்தேன், எக்ஸ்சேஞ்ச் போனஸையும் சேர்த்து அவங்க 2.5 சொல்கிறாங்க, ஆனால் வெளியில் எனக்கு 2.5க்கு அந்த வண்டியை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சார் எக்ஸ்சேஞ்ச் போனஸை விட்டுருங்க, எனக்கு ஆக்சுவலாக என் வண்டியை நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கேளுங்க. ஸோ என் வண்டியை ஆக்சுவலாக எவ்வளோ காசுக்கு சார் எடுத்துக்கிறீங்க, எக்ஸ்சேஞ்ச் போனஸ்க்கு நான் எவ்வளோ கொடுக்குறீங்க, அதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் ஆஃபர் வந்து பெறுங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸ்ஷோரூம் இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸுங்கிறது இன்வாய்ஸில் வந்து கம்மியாகாது. நான் பார்த்த வரைக்கும் முக்கால்வாசி ஒரு செலான் ஒன்று எடுப்பாங்க. அதாவது இன்வாய்ஸ் பண்ணும்போதே கார்ப்பரேட் கஸ்டமராக எக்ஸ்சேஞ்ச் கஸ்டமராங்கிறத கொடுத்து அவங்க வந்து ஒரு காப்பி கிளைமுக்கான ஒரு காப்பி வந்து எடுத்து வைப்பாங்க. அதில் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் மென்ஷன் ஆகிருக்கும், கார்ப்பரேட்டுக்கான அமௌண்ட் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இன்வாய்ஸில் ஒன்லி கேஷ் டிஸ்கவுண்ட்டை மட்டும் லெஸ் பண்ணி தான் இன்வாய்ஸுங்கிறது எடுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுங்க. இன்சூரன்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிலேயே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வந்திருக்கும். அதாவது உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷனில் இப்போ நான் சொன்னல 1,27,000 கொட்டேஷன் போட்டிருக்கு, பட் நான் செக் பண்ணது 87,000 ரூபா தான் வருது, 40,000 ரூபாயில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னு கொடுப்பாங்க. சார் நான் உங்களுக்கு இன்சூரன்ஸில் ஒரு 25,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சார் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இன்சூரன்ஸில் டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் ப்ரைஸை ஏற்றி நீங்கள் வரும்போது குறைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து புரிஞ்சுங்க. ஆர்டிஓ டேக்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸில் சில டீலர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அமௌண்ட் வந்து புரிஞ்சுங்க. ஸோ இதுதான் மொத்தமாக நீங்கள் எக்ஸ்டர்னல் வாரண்டி பே பண்ணணுன்றது உங்கள் விருப்பம், அதே டீலரில் ஆக்சரிஸ் போட்டாகணுங்கிறதும் உங்கள் விருப்பம், ஆர்எஸ்ஏ வேணுமா வேணாமான்றது உங்கள் விருப்பம். ஸோ அதனால் இதெல்லாம் கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை எனக்கு இது தேவைப்படாது, இது எனக்கு வேணாங்கிறத நீங்கள் ஃபைட் பண்ணி ப்ரைஸை வந்து குறைச்சி வாங்கலாம். எனிவே இதில் வந்து முழுக்க அந்த ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்திருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் வந்து போயிருக்கோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.